நடந்துட்டு இருக்க இந்தியா vs இங்கிலாந்து மேட்ச்ல பும்ரா 5 விக்கெட் ஹால் எடுத்தாரு. பட் இருந்தாலும் அவர் எந்த செலிப்ரேஷனும் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓவர் திங்கிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கு. ஆமாங்க, இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிதான். அண்ட் கபில் தேவ் தான் இதுக்கு முன்னால பும்ராவோட நிறைய 5 விக்கெட் ஹால் எடுத்திருந்தாரு. பட் இப்போ பும்ரா அதை பீட் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமும் செலிப்ரேட் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய கான்ட்ரோவர்சியே. ஸோ மறக்காம நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சரி கேஸ், நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான் பும்ரா எதுக்கு செலிப்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பும்ராவே சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, அவருக்கு அந்த தலை சுத்து அப்படிங்கிற மாதிரி ஏதோ டயர்ட்னஸ் ஃபீல் ஆன காரணத்தால எந்த ஒரு பெரிய செலிப்ரேஷனும் பண்ணல. சரி, இவ்வளோ தலை சுத்து எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசனை பார்த்தோம்னா, அவ்வளோ நேரமும் பும்ராக்கு தான் ஒரு ஒன் ஆஃப்டர் ஒன் ஓவர் தந்துக்கிட்டே இருந்தாங்க. பிகாஸ் ஏன்னா அவர் ஓவரில் தான் விக்கெட் விழுந்துட்டே இருந்துச்சு. 2 ஓவருக்கு ஒரு விக்கெட்டாக அது விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவரோட பீக் டைம் அப்போ இருந்துச்சு. ஸோ அதனால தான் விடாம அவருக்கு பவுலிங் தந்துட்டே இருந்தாங்க. அண்ட் ஆமாங்க, நீங்க நினைக்கலாம் எல்லா டீம்மேட்ஸும் அவ்வளோ செலிப்ரேட் பண்ற போது பும்ரா கொஞ்சம் கூட செலிப்ரேட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் நாச்சு இருக்கும். ஸோ ஆமாங்க, சிராஜ்லாம் இந்த விராட் கோலி கூட சேர்ந்து எப்படிலாம் கத்துவாரு அதே மாதிரி தான் கத்துனாரு. பிகாஸ் அந்த 5 விக்கெட் ஆல் அண்ட் கபில் தேவோட ரெக்கார்டு எல்லாமே பீட் ஆன காரணத்தால. ஆனா பும்ரா ஒரு செகண்ட் கூட அந்த எந்த ஒரு விஷயம் ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. அப்படியே நெக்ஸ்ட் பால் போடுறதுக்கு கிளம்பிட்டாரு. அண்ட் பும்ரா சொல்லியிருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்னோட டீமுக்காக விளையாடுறேன், எந்த ஒரு எமோஷன் வெளியே காட்டிக்கிற மாதிரி எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி கைஸ், இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பும்ராக்கு எதுக்கு அவ்வளோ ஓவர் அந்த டைம்ல தந்தாங்கன்னா, பிகாஸ் பும்ராக்கு பேக்கப்புக்கு எந்த பவுலர்ஸுமே இல்லை. அண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விக்கெட்டுமே எடுக்க மாட்டாங்க. அது இங்கிலாந்து பேட்ஸ்மேன் எப்படி வேணா இருக்கட்டும். பட் பும்ரா ஓவர்ல விக்கெட் விழுதுன்னா அவர் கூட யாருமே நல்ல ஒரு பவுலர் இல்லை. சரி கைஸ், என்ன வேணா இருக்கட்டும். இப்போ பும்ராக்கும் ஆல்மோஸ்ட் வயசு ஆயிருச்சு. ஸோ இவ்வளோ பவுலிங்லாம் பண்றதே பெரிய விஷயம் தான்.